நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நேசி சுவாமி, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட விசேஷமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும் இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 27ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இருள் நிறைந்த உலகத்தில் என்னுடைய பாதையெல்லாம் இருட்டாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். என்னுடைய பாதையில் எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் அவர் தான். எனக்கு பிரகாசம் கொடுக்கிறவர் அவர் தான். இருள் என்று சொன்னால் அது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. வெளிச்சம் என்பது நம்பிக்கை கொடுக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் எனக்கு இருள் நிறைந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரு. கிவ்ஸ் லைட், பிரகாசிக்கிற அளவுக்கு எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். நான் கவலைப்படுறதில்லை. என்னை சுற்றிலும் இருட்டு போல இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. அவர் எனக்கு ரட்சிப்புமா இருக்கிறார். அவர் நான் பாதுகாக்கிறவர். He saves me. பாதுகாக்கிறவர். இந்த உலகத்தில் என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். யா, நிறையா சத்துருக்கள் இருக்காங்க என்னை சுற்றிலும். எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னை பாதுகாக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை பாதுகாக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிற அவர். இஸ் மை டிஃபென்ஸ். என்னோட திறமையினால் நான் பாதுகாக்கப்படுவேன் நான் சொல்லலை. எனக்கு திறமைகள் இருக்கிறது, எனக்கு முடியும், என்னால் நிறையா காரியங்களை செய்ய முடியும், அதனால் நானே என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படிலாம் அவர் சொல்லலை. நான் பெரிய பலவான் அதனால் பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். அவரே எனக்கு ரட்சிப்புமா இருக்கிறார். ஆண்டவர் தான் பாதுகாப்பு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் நான் யாருக்கும் பயப்படுறதில்ல. பயம் நிறைந்த வாழ்க்கையை தான் அவருக்கு இருக்கணும். காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அவரை பட்சிப்பதற்கு ஆட்கள் இருந்தாங்க. அவரை கொலை செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே பின்னாடியே இருந்துச்சு. எப்போ உயிர் போகும்னு தெரியாது, அந்த மாதிரி ஆட்கள் அவரை வேட்டையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. எதிராளிகள் நிறையா இருந்தாங்க அவருக்கு. பயந்து பயந்து சாகணும், அதான் வாழ்க்கை. இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களுக்காக நான் பயந்து பயந்து சாகணும் இல்லையா? ஒரு பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒருவேளை அது உயிருக்கு பயமாக இருக்கலாம், இல்லை உயிர் பயம் இல்லாமல் இல்லை, வேறு பயங்கள் இருக்கலாம். ஒரு வருங்காலத்தினுடைய பயம், வாழ்க்கை எப்படி போகுமோ என்ற ஒரு பயம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ என்ற பயம், நம்முடைய வேலை என்ன ஆகுமோ என்ற பயம், நம்முடைய உடல் சுகத்தை குறித்த பயம், இப்படி நிறையா பயங்கள் இருக்கிறது. a lot of fears we have. அநேக பயங்கள் இருக்குது நமக்கு. ஆனால் அந்த பயங்கள்னால நம்ம பயந்து பயந்து வாழக்கூடாது. எனக்கு இதாயிருமோ அதாயிருமோ. இந்த பயம் என்பது நமக்கு ஒரு பெரிய எதிரி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எதிரி. பயம் நமக்கு சோர்வை கொடுத்து விடும், கவலையை கொடுத்து விடும், நம் ஆவியை முறித்து விடும், நம் விசுவாசத்தை அழித்து விடும், நம் உடலில் வியாதிகளையும் கொண்டு வந்து விடும். இந்த பயம் ரொம்ப மோசமான விஷயம். அநேக விஷயங்களுக்கு பயப்படுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும் அதுக்கு ஒரு பயம். இன்னைக்கு காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தார். நாளைய தினத்துக்காக கவலைப்பட வேணாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார்ல. இஸ் தேர். நாளைய தினத்தை அவர் பாதுகாத்து கொள்கிறாரே. ஏன் நீங்கள் கவலைப்படணும்? ஏன் நீங்கள் யோசனை பண்ணணும்? பயம் கூடாது. அதுதான் தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையோ வருங்காலமோ என்னுடைய உயிரோ எல்லாம் அவர் கையில் இருக்குது. யாரும் நினைச்சேன் நான் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது நமக்கு. நாம ஏன் பயப்படணும்? யாருக்கு பயப்படுவேன்? நான் பயமே கிடையாது. அவரின் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்னுடைய ஆத்துமாவுக்கும் என்னுடைய சரீரத்துக்கும் அவர்தான் பலனாக இருக்கிறார். ஈஸ் மை ஸ்ட்ரென்த். என்னோட பலன் அல்ல, அவரே எனக்கு பலனாக இருக்கிறார்.
அவரே எனக்கு பலனாக இருக்கிறதுனால நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை, யாருக்கும் பயப்படுவதே இல்லை. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தரே என்னுடைய பலனாக இருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் சொல்ல முடிகிறது. ஆனால் பாருங்கள், அவர் என் சத்துருக்கள், என் பகைஞர், பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் மேலே ஒரு பெரிய வாரே வந்தாலும், என் மேலே நான் ஒரு தனியாள், என்னை எதிர்த்து ஒருத்தர் யுத்தம் பண்ணுறதுக்கு பெரிய சேனையாக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார், அவர் மேல் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லுகிற ஆண்டவருடைய அருமையான மகன், கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிற அருமையான தாவீது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதான் அவருடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருடைய ஆலயத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அதான் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறார். அந்த காலத்தில் ஆலயத்தில் இருப்பதைத்தான் அவர் பெரிதாக நினைச்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லா சமயத்திலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய வீட்லேயும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழு நேரமும் காத்திருப்பது தான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய சந்தோஷம். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏன் கவலைப்படலை? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழு நேரம் இருக்கேன். அதுதான் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. முழு நேரமும் ஆண்டவர்கிட்ட கேட்குற விண்ணப்பம் தான், ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நான் இருக்கணும்யா, அதுக்கு ஒருவேளை ஏதாவது தடை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவேன். உம்முடைய சமூகத்தில் நான் இருப்பதற்கு ஒருவேளை என்னிடத்தில் தடைகள் இருக்குமானால், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை எடுத்து போட்டுருங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. தடையின்றி எதுவுமே இருக்கக்கூடாது. உடைய சமூகத்தில் இருப்பதற்கு எனக்கு தடையே இருக்கக்கூடாது. அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே அவருடைய மகிமையை பார்க்கணும். எவ்வளவு மகிமையான ஆண்டவர் என்று நான் ருசித்து உணர்ந்து அனுபவித்து பார்ப்பேன். அவருடைய வாழ்க்கை லட்சியமே அது. ஆண்டவருடைய மகிமையை நான் அனுபவித்து ருசித்து பார்ப்பேன். அதுதான் நான் நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி இருக்குது? ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய மாட்சிமை, மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய செயல்கள், அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, இதெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பேன். பெரிய ரிசர்ச், அதை பற்றியே வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி மனமெல்லாம் ஆண்டவர் நிறைஞ்சிருக்க, அவரை பற்றியே ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி வேறு இடம் வேறு பொழுதுபோக்குன்னு ஒன்றுமே இல்லை அவருக்கு. அதான் உண்மை. ஆராய்ச்சி செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தான் நான் நாடுறேன். அவருடைய சமூகத்தில் அவருடைய மகத்துவமான சாட்சிகளை, அவருடைய வேத வசனங்களை, அவருடைய மகிமையை, அவருடைய எல்லாவற்றையும் நான் ஆராய்ச்சி, ஆண்டவருடைய வல்லமையை, கிருபை, இரக்கங்களை எல்லாவற்றையும் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பேன். அதுதான் என் வாழ்க்கையுடைய நோக்கம். அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயம் தங்கியிருப்பதை நாடுவேன். எனவே இப்படியெல்லாம் நான் இருக்கிறதுனால, இந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்கிறாரு. யாருக்கு அஞ்சுவேன்? பயப்படாத, திகிலில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். எதிரான சூழ்நிலை இருக்கிறது, பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கேன். காரணம், அவர் சமூகத்திலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? அவரோட பேசிட்டு பழகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் சொல்லி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த தாவீதை போல நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.